ஹாய் இப்போ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும். அந்த உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப ஈஸியான வழி மெத்தடில் சொல்லித்தரேன். 3 வெங்காயம் 2 டமோட்டா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 விசில் எடுத்துகிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது நம்ம 3 விசில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் குக்கரில். இது கொஞ்சம் எப்படி மேஷ் பண்ணிப்போம். இது ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. நமக்கு இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுசாகவே இருக்கணும் பாதி. இது கொஞ்சம் மேஷ் பண்ணணும். எண்ணெய் காமிச்சு கடுகு போட்டு சீரகம் கொஞ்சம் கடுகு சீரகம் நல்லா வெந்துச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு சிட்டிக்கை கரம் மசாலா. ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இந்த மசாலா எல்லாம் கலந்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டு சிக்கன் மசாலாவை போட்டுருவோம். இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் கூட ஆச்சு மசாலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கணும் இந்த மசாலா. இப்போ இந்த டைம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி எதுவும் தேவையே இல்லை, அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, வெங்காய தக்காளி வதக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா. இது சப்பாத்திக்கு மாத்திரம் இல்லை, தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த குருமாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குவோம். குருமா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைமுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் 1/2 டம்ளர் பால் ஊற்றி பிசைகிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி போடல. இதில் நான் பூரியும் போடுவேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் பிசைஞ்சவொடனே போட்டுருவேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியெல்லாம் வைக்கவே மாட்டேன். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நான் போடுற சப்பாத்தி. பாருங்கள் எப்படி செய்யணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு உடனே போடலாம். சப்பாத்தி ஊற வைக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக சப்பாத்தி வரும். பார்த்திங்கன்னா குருமா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லை கஸ்தூரி மேந்தி. நான் கஸ்தூரி மேந்தி போடுறேன். இந்த மாதிரி கையால் கொஞ்சம் கஞ்சி ரொம்ப அருமையாக இருக்கும். ஏதோ ஒரு 10 நிமிஷம் தான் இந்த குருமா செய்யறதுக்கு. குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குருமா. உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி. பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே அளவுகளோடு இந்த குருமான்னு சப்பாத்தி பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாய்.